இன்னசென்ட் கேர்ள்னு சில விஷயங்கள் அவங்க செய்யறாங்க. அதுல எதெல்லாம் செய்யக்கூடாது? பைக்ல போகும்போது இந்த இடுப்பு இப்படி பிடிச்சி கையை பிடிச்சிட்டு சாஞ்சிட்டு போறதுன்ற இது பிடிக்காது. அது நம்மளுக்கே ஒரு மாதிரி எம்பராசிங்கா இருக்கும். என்ன எம்பாரசிங்கா இருக்கு? இல்ல சார், அது லவ் பண்ணும்போது ஜாலியா இருந்தது போட்டு போறது. எம்பாரசிங்னா லவ் பண்ணல எம்பாரசிங்கா தான் இருக்கணும். லவ் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு என்ன அன்பு தேவைப்பட்டது. சோ இப்ப அன்பு தேவைப்படலையா? இப்ப தேவைப்படலன்றது வந்து இப்போ நம்மளுக்குன்னு ஆயி போயிடுச்சு. இப்ப வைஃப் தான். சோ இப்போ நீங்க கவனம் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டீங்கன்னு நினைச்சேன். இப்ப எனக்கு என்ன ஆயி போச்சுன்னா, she is keep on depending on me ஆயி போச்சு. ஃபர்ஸ்ட் திங் தனியா, அதாவது கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்த பொண்ணு வந்து இன்னைக்கு நம்மள டிபெண்ட் பண்ணி நம்மளே தான் டிபெண்ட் பண்ற மாதிரி ஆயி போச்சு. இப்ப நான் 3 குழந்தை. அவர் சொல்றதை கேட்டால் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. எப்படின்னா, லவ் பண்ணும்போது அவங்க பண்ணுற எல்லா சின்ன விஷயங்கள், சின்ன குழந்தை மாதிரி பண்ணுற எல்லா விஷயங்களும் அழகாக தெரிஞ்சுது. ஆஃப்டர் மேரேஜ் வந்து அது வந்து எம்பாரசிங்காக இருக்குது அப்படின்னா பிரச்சனை அவங்கக்கிட்ட இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்குது. அவங்களா இருக்க முடியாத இடத்துல அவங்களால இருக்கவே முடியாது. ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவங்களுக்குள்ளே இருக்க அந்த சின்ன பொண்ணை கொலை பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து 3 குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னார். இவர் சைட்லேருந்து பார்க்கும்போது இவரோட 2 பசங்க, அவங்க ஒய்ஃபு 3 குழந்தைய தெரியுறாங்க. அப்போ அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது 2 குழந்தைங்க, புருஷன் வேறு, அவங்க சைட்லேருந்து 3 பேர் பார்த்துக்கிறாங்கல்ல. லவ் வந்து டார்கெட் கிடையாது, கிடைச்ச உடனே மறந்துடுறதுக்கு. லைஃப் லாங் கமிட்மெண்ட்டு. மந்த்லி டார்கெட் மாதிரி ட்ரீட் பண்ணால் நல்லா இருக்காது. மேரேஜ்